வருமானமானப்பட்டது இங்க ஜாஸ்தியா கிடைக்கிறதுனால இந்த தொழிலுக்கு வந்திருக்காங்களே தவிர அவங்க வேதம் படிச்சவங்க கிடையாது, சாஸ்திரம் படிச்சவங்க கிடையாது, எந்த விஷயமும் ப்ராப்பரா படிச்சுட்டு வந்தவங்க கிடையவே கிடையாது. பொதுவெளியிலயா பொது சமூகத்திற்கு பங்கம் விளைவிக்கிற வகையில் அவங்க ஆடினாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க வீட்டில் ஆடுறாங்க. என்னவா பூசாரிகள் சாஸ்திரிகள் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும்ல அப்படின்னு பேசுறாங்க. அது ஆக்சுவலா வீடே கிடையாது. ஒரு லேடி மேல விபூதி தூக்கி தூவுறது, அந்த விபூதிங்கிறது எவ்வளவு மகத்துவமானது, விபூதி அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு அந்த விபூதி வச்சு விளையாடுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு தான். அவங்களும் பிராமணன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி தப்புன்னு நம்போது வெளி சமூகத்துல இருக்கிறவங்க கேலி பண்ணதான் செய்வாங்க, அது விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. அதை நாங்க கண்டிச்சு எழுது என்னன்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா தான் இந்த மாதிரியான அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்லம்மா, ஆக்சுவலா அவங்க பண்ண தப்புக்கு நாங்க எதுக்கு செருப்படி வாங்கணுங்கிறேன். அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க வேதம் படிக்கல, நாங்க அதுக்கப்புறம் வந்தோம். 4வது தலைமுறை நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஒரு சூத்திரன், பாறையர், எல்லா சமூகத்துக்கும் நம்ம பூஜைக்கு போறோம். இந்த மாதிரி உங்க ஜாதியை நீங்களே கேவலப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு வேண்டிய விஷயங்கள் நான் கேஸ் போட்டிருக்கோம். அவங்க இனிமேட்டு குருக்கள் வேலை பார்க்க முடியாது, ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள். யூதமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ பாலாம்பிகை உபாசகர் வேத சாஸ்திரிகள் ஸ்ரீராம் குருஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல பூசாரிகள்னு சொல்லப்படுது, இல்ல அர்ச்சகர்கள்னு சொல்லப்படுறாங்க. யார் அவங்க அப்படின்றது அது இன்னும் ஒரு முழுமை பெறாம இருக்கு. அவங்க ஒரு ஆபாச நடனம் ஆடினதா ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி குறித்து பலரும் பல விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. கடவுளுக்கு நிகரா நம்ம பூசாரிகளை பார்க்கிறோம், அவங்களே இந்த மாதிரி ஆபாச நடனம் ஆடினா அந்த நாடு எங்க போகுதுன்ற மாதிரியான கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு வேத சாஸ்திரியா இருக்கீங்க, அந்த நியூஸை பார்த்திருப்பீங்க. அந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்து என்ன? சாஸ்திரிகள், பூசாரி, குருக்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தனித்தனியா இருக்கு. பூசாரிங்கிறவங்க முனீஸ்வரர், அந்த மாதிரி கிராமத்துல பூசாரி, அவங்கெல்லாம் என்னன்னா ஐயரே கிடையாது. அவங்களாம் பூசாரிங்கிறவங்க பலி வெட்டி, நம்ம அதில் அகைன்ஸ்டாக தான் சொல்லிட்டு இருக்கோம். பலி கிடையாது, அது கிடையாது, இதுதான் சாஸ்திரம் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். பூசாரிங்கிறவங்க கோவில் பூசாரிங்கிறது இந்த கோவில் கிராமாந்தரத்தில் முனீஸ்வரர், மாரியம்மன் அந்த மாதிரி கோவிலில் பண்ணுறவங்க தான் பூசாரி. குருக்களுங்கிறவங்க ஆகம விதி படித்தவங்க குருக்கள். நம்மெல்லாம் சாஸ்திரம் வேதங்கள்லாம் படிச்சுட்டு உட்காந்துருக்கோம். இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த இதுக்கு அதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. சாஸ்திரிகள் வேற, பூசாரி வேற, குருக்கள் வேற. இல்ல இந்த அந்த நியூஸ் குறித்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அந்த நியூஸ் இப்போ அவங்க பண்ணது கரெக்டா தப்பான்னு கேட்டா 100% தப்பு தான். ஓகேங்களா? அவங்க வேதம் படிச்சவங்கலாம் கிடையாது. நம்மளும் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம எங்கேருந்து வந்திருக்காங்க, என்ன ஏது எல்லாமே பார்த்தாச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல ஒரு மாரியம்மன் கோயில்ல குருக்களாக இருக்கிறவங்க தான் அவங்க. ஆக்சுவலாக அந்த குருக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கும்பாபிஷேகத்துக்காக போயிருக்காங்க. அங்கே தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. எடுத்தவர் வேற யாரோ தான் வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனாலும் இது ஒரு பெரிய தப்பான விஷயம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஆடி இருக்கக்கூடாது. ஒரு வேதம் படிச்சிருக்கோம், ஆடிருப்பானா, வேதம் சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருப்போம், பார்த்துருக்கானா, இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. அவங்க ஆக்சுவலாக வேதம் படிக்கல, சாஸ்திரங்கள் படிக்கல, ஆகமம் படிக்கல, எதுவுமே படிக்காத ஒரு ஆள் தான் அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. வேதம் படித்தவங்க, சாஸ்திரம் படித்தவங்க, ஆகம விதி படித்தவங்கலாம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. இதை ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக பண்ணி எல்லா ஆயிரம் அப்படிதான், எல்லா சாஸ்திரிகளும் அப்படிதான், நீங்களாம் இப்படி தான் பண்ணுறீங்கிறது சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நாங்கள் அவங்கள கண்டிக்கிறோம். நம்ம அகில பாரத மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியில் நம்ம ஒரு போஸ்டிங்லேயும் இருக்கோம். நம்ம சென்னை மாவட்ட தலைவராகவும் இருக்கும். அப்படி இருக்கிற போது அவங்க மேலே கேஸும் போட்டிருக்கோம். திரு ராமநாதன் அவர்களும், பாபு பரமேஸ்வரன் மாநில தலைவர் அவர்களும் அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால இப்போ நிறைய பேர் நியூஸில் என்ன போயிட்டு இருக்குன்னா,
ஒரு ஐயர் தப்பு பண்ணிட்டாங்க, இப்போ எல்லா ஐயரும் அப்படிதான் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். குருக்கள் பூசாரிலாம் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணா, பூஜை பண்ணுறவங்க தப்பு பண்ணான்னு. இப்போ பூஜை பண்ணுறவங்களுக்கும் பூசாரிக்கும் சாஸ்திரிகளுக்கும் ஆகமம் படித்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அவங்க அது ஒன்றுமே படிக்காதவங்க தான். ஒரு வேலையில் இருந்துட்டு ஒரு ஒரு ஒர்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு அவங்களுக்கு ஒரு தேவை வருமானமானப்பட்டது இங்கே ஜாஸ்தியாக கிடைக்கிறதுனால இந்த தொழிலுக்கு வந்திருக்காங்களே தவிர அவங்க வேதம் படித்தவங்க கிடையாது, சாஸ்திரம் படித்தவங்க கிடையாது, எந்த விஷயமும் ப்ராப்பராக படிச்சுட்டு வந்தவங்க கிடையவே கிடையாது. அதனால அந்த விஷயத்த நம்ம பெருசா ஆகணும்னு அவசியமே கிடையாது. இல்ல இதுல சில பேர் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சும் பேசுறாங்க. அவங்க வீட்டுல தானே. யார் ஆதரவு தெரிவிக்கிறது? இல்ல அந்த வீடியோவின் கீழே பின்னூட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க வீட்டுல தானே ஆடினாங்க. பொது வெளியிலயா வந்து பொது சமூகத்திற்கு பங்கம் விளைவிக்கிற வகையில அவங்க ஆடினாங்க. தனிப்பட்ட முறையில அவங்க வீட்டுல ஆடுறாங்க. என்னவா பூசாரிகள் சாஸ்திரிகள் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும்ல அப்படின்னு பேசுறாங்க. அது ஆக்சுவலா வீடியோ கிடையாது. நீங்க அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். நாங்களாம் பார்த்துட்டு முட்டாள் கிடையாது. அந்த வீடியோ கிடையாது. இது கோவிலுக்கு பக்கத்துல கோவிலுக்காக விட்ட ஒரு வீடு தான் அது. ஒரு கோவில் பூசாரிக்காகவும் குருக்களுக்காகவும் ஒதுக்குன ஒரு வீடு அது. நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். கோவிலோட ரெட் அண்ட் ஒயிட் அது போட்டிருக்கோம். அது கோவிலோட இடம் மட்டும்தான். கோவில் ஆடுறது தப்பு தான், வீட்டில் ஆனாலும் தப்பு தான். இப்போ கோவிலில் ஆனால் எதுக்கு வீடியோ எடுக்கணும்? அந்த வீடியோ எதுக்கு எப்படி பப்ளிஷ் ஆகுது? வீட்டில் ஆடிருந்தா அதெல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லி வீட்டோட போயிருக்குமே. வீட்டில் கலாட்டா பண்ணுறது, அது வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டான்ஸ் ஆடுறது, ஒரு லேடி மேலே விபூதி தூக்கி தூவுறது. அந்த விபூதிங்கிறது வந்து எவ்வளோ மகத்துவமானது, விபூதி வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு அந்த விபூதி வச்சு விளையாடுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு தான். நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் அது வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் முடிஞ்சதுன்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளில தூக்கணுங்கிற மாதிரி கேஸும் போட்டிருக்க லெவலுக்கு போக தான் போகுது. அது ஆக்சுவலாக சும்மா வந்து ஆடுறதுக்கும் வீட்டுக்குள்ளே ஆடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஆடினா இந்த மாதிரி வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. யாரோ நீங்கள் வெளியில் ஆடினதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. எல்லா ஒரு பிராமணன் இப்போ என்னன்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால பாப்பாங்கிறாங்க. எங்களுக்கு நிறைய பட்ட பேர்லாம் இருக்குது. பாப்பாங்கிறான், ஐயருங்கிறான், குடுமிங்கிறான், சொட்டத்தலையங்கிறான், கடுக்கன் மண்டையங்கிறான், என்னென்னமோ நம்மளை விமர்சிச்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த ஐயரை விமர்சித்து நிறைய படங்களும் வருது. நாங்கள் எல்லாரையும் கண்டிச்சுன்னு தான் இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஐயராக இருக்கோம், எங்களுக்கு சாஸ்திரம்லாம் படிச்சுட்டோம், நாங்கள் வாயை மூடிட்டு இருப்போம்னா எங்களால் இருக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு பிராமண உத்தமனாக இருந்து எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ வேதம் படித்து சாஸ்திரங்கள் படித்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் அந்த வழி தெரியும். இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் அவசியமே கிடையாது. ஒருத்தர் பிராமணனுங்கிறது வந்து எங்கள் பிராமண சமூகம், அது அவங்களும் பிராமணன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி தப்புன்னு நம்போது வெளி சமூகத்தில் இருக்கிறவங்க கேலி பண்ண தான் செய்வாங்க, அது விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. அதை நாங்கள் கண்டித்து நாங்கள் சொல்ல தான் செய்வோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம். அவங்க ஐயரா இருந்தால் ஒரு பூசாரியோட சார்ந்தவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், சப்போர்ட் பண்ணோம். ஆனால் அவங்களையும் நாங்கள் விட மாட்டோம். யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களையும் கண்டித்து பேச தான் போகிறோம். இப்போ இதற்கு இன்னொரு விமர்சனமும் எழுது. என்னன்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா தான் இந்த மாதிரியான அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்லம்மா, ஆக்சுவலா வந்து அனைத்து சாதியர்களும் அர்ச்சகர் ஆனான்னு சொன்னது வந்து அவங்களோட கோட்பாடு. அவங்க 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 என்ன பண்ணாங்கன்னா, எல்லா இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் பூசாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கும் ஆட்கள் வேணும். ஏன்னா ஐயர் போய் அங்கே பூஜை பண்ண முடியாது, அங்கே பலிகள்லாம் இருக்கும். அதனால அந்த அர்ச்சகருக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன முறைகளோ ஒரு சாஸ்திர முறை, அதுக்குன்னு ஒரு ஆகம விதியில் ஒரு வேதத்தில் கேட்டிங்கன்னா இருக்காது, அதுக்கு வழியே கிடையாது. நாங்கள் தான் பண்ணியானோம், நாங்கள் தான் எல்லாம் பண்ணியானோம். ஆகமத்தில் சில விதி இருக்குது. அந்த விதி மூலியமாக அவங்கள அர்ச்சகர் ஆகணும். அவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்க கிடையாது, அது அவங்க கிடையாது. ஆக்சுவலாக அந்த விதி படிச்சுட்டு வந்தவங்க தான் இந்த மாதிரி ஆடுறாங்களான்னா அது அவங்களும் கிடையாது. அப்படி தான் எங்களோட நாங்கள் போய் பார்த்த வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. மேபி அவங்களா இருந்திருந்தாலும் அவங்களுமே கண்டிக்க தான் செய்வோம். ஏன்னா உங்களை வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட்டே வந்து கொண்டாடுற லெவலில் பெரிய பிரச்சனையாக போய் அது உள்ளுக்கு வந்து உங்களை கொண்டு வந்து வைக்கும்போது அதில் நீங்கள் ஒழுங்காக இருந்திருக்கணும். அவங்களா இருந்திருந்தா மேபி அவங்களா இருந்திருந்தா நாங்கள் அவங்களையுமே கண்டிப்போம், அது கண்டிக்காமல் இருக்க மாட்டோம்.
இப்போ இதன் மூலமா அவங்க சந்திக்கக்கூடிய பின் விளைவுகள் என்னவா இருக்கும்? அவங்க சந்திக்கிறது இல்லாம நாங்க தானே சந்திச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் என்ன அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும்? தண்டனை இல்லை, அவங்க எந்த எந்த இதுக்கு போகாம இருந்தாலே அதுவே ஒரு தண்டனை தான். ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டா, அந்த காலத்துல ஐயர்லாம் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க நாங்களாம். பழைய இதுதாம்மா இருக்கும் எங்களுக்கெல்லாம். நாங்கள் படித்த காலத்தில் அப்படி தான் இருக்கும். எங்கள் தாத்தா முப்பாட்டம் காலத்தில் எல்லா காலத்துலையுமே எங்களுக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சலுகை கிடையாது, எதுவுமே எங்களுக்கெல்லாம் கிடையாது. நாங்கள் யாரும் கவர்மெண்ட்டில் போய் கேட்கவும் இல்லை. அந்த 10% இட ஒதுக்கிதுன்னாங்க, அந்த இட கேட்டோடனே எங்களை போட்டு ஒதுக்கிட்டாங்க. நாங்கள் அதுவும் கேட்கவே இல்லையே. நான் எதுவுமே வந்து நாங்கள் கேட்காம நாங்கள் போய் இது வேணும் அது வேணும் கவர்மெண்ட்டு கேட்கல. அப்படின்னு இருக்கும்போது இந்த விஷயம் வந்து நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுங்கிறோட தப்பான விஷயம். நாங்கள் இடஒதுக்கீடு தராததற்கு காரணமும் வந்து அவங்க ஆல்ரெடி முன்னேறிய வகுப்பினரா இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு யார் முன்னேற. இப்போ இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், ஐயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே பிராமண சமூகத்தினர் ஏற்கனவே உயர்ந்த வகுப்பினர் தான். அவங்க முன்னேறிய வகுப்பினரா இருக்கிறதுனால அவங்களுக்கு எதற்கு மேலும் எல்லாரும் சொல்ல முடியாதுமா. அந்த காலத்துல எங்க தாத்தா எள்ளு தாத்தாலாம் சில தப்புகள் பண்ணியிருக்கலாம். என்னன்னா தப்புகள் பண்ணியிருக்காங்க, நான் பண்ணலன்னு நான் சொல்லலை. நான் அதை வந்து ஆணித்தரமா நான் பண்ணல, ஐயர்லாம் தப்பு பண்ணலன்னா சொல்லலை. இந்த நிறைய விஷயங்கள்ல அந்த கால்னின்னு சொல்லுவாங்க, அப்போ பறையன் அப்படின்னு சொல்லலாம், சூத்ரன்னு சொல்லலாம். அவங்களெல்லாம் என்ன பண்றதுன்னா சில விஷயங்கள்லாம் வெக்கபில்ல போடுறது, மண்ணை போடுறது, நடக்க விடுறது, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா அவங்க பண்ண தப்புக்கு நாங்களே எதுக்கு செருப்படி வாங்கணுங்கிறேன். அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க வேதம் படிக்கல, நாங்க அதுக்கப்புறம் வந்தோம் 4வது தலைமுறைனா 4வது தலைமுறை நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஒரு சூத்திரன், பாறையர், எல்லா சமூகத்துக்கும் நம்ம பூஜைக்கு போறோம், எல்லா சமூகத்திற்கும் ஒத்துமையா தான் இருக்கும், எல்லாரும் வேணும்னு தான் நினைக்கிறோம். நான் தீட்டு பார்க்கலையே, நான் சாஸ்திரத்தை படிச்சிருந்தாலும் எல்லாரும் முக்கியம் தான் நாங்கள் போறோம். நான் எல்லாருக்கும் தானே நம்ம வந்து சில விஷயம் பண்றோம், நல்லதும் நடக்குது. சினி ஃபீல்டா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், சாதாரண மக்களா இருக்கட்டும், எந்த ஸ்ரீராம் குருஜியா நம்ம இருக்கோம்னா நான் எல்லாருக்கும் ஆன்மீகத்தை வந்துட்டோம். இல்லை, நான் வேதம் படிச்சிருந்தாலும் என்னோட தொழில் வேதமா இருந்தாலும் நான் ஆன்மீகத்தை நுழைஞ்சிட்டேன். நான் எல்லாரும் சார்ந்துதான் இருக்க முடியும், நான் எல்லாரும் சார்ந்துதான் இருக்கேன். அதுக்காக நான் எல்லாரும் சார்ந்து இல்லை, இந்த ஐயர் எல்லாமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க, அது தப்பான விஷயம் தான். நாங்க அப்படி இல்லைன்னு நாங்க சொல்றோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தானே அப்படின்னு ஒரு பழமொழி வர சொல்றாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பானை பண்ணது என்ன சொன்னீங்க? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படி. அது நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ? ஒரு ஐயர் பண்ண தப்பு தான் எல்லாருக்குமான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, நீங்க நியூஸ் நீலீடு, உங்க லீடர் இருக்கு, உங்க டிஆர்பி ஜாஸ்தியா போகுது, ஓகேங்களா? நீங்க டிஆர்பி இப்ப யூடியூப் சேனல் எப்போமா வந்து ரொம்ப பிரபலமாச்சு? யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, ஒரு 10 வருஷமா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருந்ததா? நியூஸே கிடையாது, எப்படி தெரியும்? ஒரு பாப்பான் இப்படி பண்ணா, ஒரு பார்ப்பன இப்படி, எங்களுக்கு பேரே பாப்பான் குத்திட்டாங்க, முத்திர பார்ப்பனன் அப்படின்னு குத்திட்டாங்க. பார்ப்பனன் என்ன? நாங்கன்னா அவ்வளோ கேவலமா போயிட்டோமா? எங்களுக்கு இவங்கெல்லாம் பண்றதை வச்சு முத்திர குத்துறாங்கல்ல, முத்திர குத்துறவங்க மேல எங்களுக்கு கோபமே கிடையாது. அவங்க வந்து இந்த மாதிரி பண்றதுனால அவங்க குத்துறாங்க. ஆனா இந்த பண்றவங்க எங்க ஓப்பனா சொல்லணும்னா ஜாதினே வச்சுப்போம், எங்க ஜாதியிலே பண்றானுங்கல்ல, அவனுங்களை தான் அடிக்கணும். அந்த வேலை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் ஒரு இந்து முன்னணி இருக்கு, ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம்னு அவர் ஐயருக்குன்னு ஒரு சங்கம் வச்சுட்டு இருக்கோம். இவங்களெல்லாம் வந்து வேலையே இல்லாம தூக்கி எங்க ராமநாதன் ஜி இதை தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் இவ்வளோ சாஸ்திரம் பேசுறேன், எல்லாம் பண்றோம், நல்ல விஷயம் நிறைய பண்றோம். நாங்க இந்த நிமிஷம் வரலும் நாங்க ஜாதியை பார்க்கல, நாங்க எல்லாம் ஒண்ணுதான். இப்போ உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீட்டுல வந்து தண்ணி குடிக்கணும்னு நான் குடிப்பேன். ஒரு குடிசை வீட்டுல, காலனி வீட்டுல நாங்க போறோம், ஹோமம் பண்றோம். ஆனா அங்க தண்ணி குடிக்க மாட்டாங்கன்னா ஒரு சில விஷயம் நிறைய ஐயர் சொல்றாங்க, அவங்க சாஸ்வத்தமா இருப்பாங்க. நீங்க வந்து ஓடுறது பறக்கிறது, நீங்க சாப்பிட போறீங்க, நான் தை சாதம் திங்குறேன், நீங்க அதுலயே சாப்பிட்றீங்க, அந்த தண்ணியை நீ ஏன்டா குடிக்க மாட்டேன்னு என்ன கேள்வி கேட்டீங்கன்னா நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லல. என்னோட சாஸ்திரம், என்னோட வேதம், அதை நான் பயன்படுத்திக்கிறேன். உங்க வீட்டுல வந்து நான் ஓம் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே, பூஜை பண்ண மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே, உங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார மாட்டேன்னு நான் சொல்லலையே, நான் உங்களை ஹக் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. ஃபாரினர் போறீங்க, ஃபாரினர் ஜாதின்னு சொல்லுவீங்க. ஃபாரின் இங்கே பறையம் போனவன் தெரியுமா? சூத்திரம் போயிருக்கான் தெரியுமா? இதே பிராமணனும் போயிருக்கான். அந்த காலத்துல நீங்க உயர்ந்த ஜாதின்னு எங்களை சொல்றீங்கல்ல, உயர்ந்த ஜாதியா இருந்தவங்க தான் ஹைகோர்ட் ஜட்ஜி, வக்கீல், குமாஸ்தா, என்னென்னமோ பிரிட்டிஷ் காலத்துல கூடவே இருந்தவங்க தான். கூட இருந்தவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றது 3வது 4வது தலைமுறைக்கு மேல சொல்றேன். அந்த தலைமுறையில ஒரு
இந்த வடகலை தெங்கலை அப்போ கூட எங்களுக்குள்ள நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடகலையிலேருந்து தெங்கலை அடிச்சுப்பாங்க. ஸ்மாத்தால் விபூதி போட்டால் பட்டனுங்கிறான் ஒருத்தர் சொல்லியிருக்காருல, பட்டை நாமம்லாம் சொல்லி கேள்வி பண்ணிருக்காருல. நாங்கள் எதுவுமே போராட்டம் பண்ணலையே. இதே ஐயரெல்லாம் இறங்க மாட்டாங்களா? இல்லைம்மா, எல்லாருக்கும் தைரியம் இருக்குது, எல்லாரும் வர முடியும். இது இப்போ எல்லாம் பப்ளிசிட்டி ஆயிடுச்சு, எல்லாரும் வரலாம், எல்லாரும் போகலாம். இது சுதந்திர நாடாக போயிடுச்சு. இப்போ நான் இங்கேயும் வர முடியும். நான் இன்னைக்கு ஏன் கோவத்தோட நீங்கள் கூப்பிட்டோடனே நான் வந்தது காரணம் என்னன்னா, நீங்கள் சொன்னது தான், ஒருத்தர் பண்ண தப்புனால எல்லாரும் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாருக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. நாங்கள் எவ்வளோ பேர் வேதம் படித்தவங்க இருக்காங்க தெரியுமா, சாஸ்திரம் படித்தவங்க இருக்காங்க தெரியுமா. அப்போ எல்லாரும் ஒதுக்கிட்டா எவ்வளோ பேருக்கு வீட்டுக்கு நீங்கள் கிரகப்பரிசு இதே சொல்கிறவங்க அவங்க வீட்டுக்கு கிரகப்பரிசு ஐயரே கூப்பிட மாட்டீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னது கேள்விக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல ஐயர் தான் எல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது கிரகப்பிரவேசம் கூப்பிட்றீங்க, பண்ணுறீங்க. நான் எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்க நாங்கள் ரெடி. நாங்கள் உங்கள் கட்சியில் ஒரு தொகுதியில் எங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கல கேள்வி இது வரைக்கும் பிராமணர் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன மதிப்பு இருந்திருக்கு? நீங்கள் இதே கேள்வி தான், நீங்கள் கேட்ட கேள்வி தான். உயர் ஜாதி என்ன உயர் ஜாதி? நானா கூடவே வரேனே, நான் தான் கூடயே பேசுகிறேனே. நீங்கள் என்ன ஜாதின்னு பேசினா நான் பேசிகிட்டு இருக்கேனா? இல்லை கேமராமேன் என்ன ஜாதின்னு நான் பேசிகிட்டு இருக்கேனா? யாருமே அப்படிலாம் இல்லைம்மா. இந்த சேர் தயாரிச்சம் பறையனா இருக்கலாம், சூத்ரனா இருக்கலாம், ஆச்சாரியா இருக்கலாம். ஆனால் நான் உட்காந்துருக்க சேரு அவங்க தயாரிச்சது தான். நான் உட்காராம இல்லையா? ஐயோ தீட்டு நான் ஓடனா இல்லையா? எல்லாரையும் தப்பாக நினைக்காதீங்கிறேன். நான் இந்த ஒருத்தர் அவங்க பண்ணது தப்பு, இதுமாரி பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சாஸ்திரம் படித்தவங்கள்ட்ட இருக்குது. அதை நீங்கள் கேள்வி கேளுங்க. நீங்கள் கண்டீங்க சார், இந்த மாதிரி உங்கள் ஜாதியை நீங்களே கேவலப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு வேண்டிய விஷயங்கள் நான் கேஸ் போட்டிருக்கோம். அவங்க இனிமேட்டு குருக்கள் வேலை பார்க்க முடியாது, ஒரு வேலை சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரியவங்களாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நடக்கிற போது நாங்களும் பண்ண தான் போகிறோம். ஒருவருடைய தப்பு ஒரு சமூகத்தையே பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒட்டுமொத்த பிராமணர்களின் சமூக குரலா எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.